கன்னியாகுமரிக்கு. ஐயா ட்ரெயினில் போகலாம், ஐயா டிக்கெட் புக் பண்ணிடுவேன். அப்படியா, சரி பண்ண என்ன பிரதர் எப்படி போகலாம்? ஐயா நம்ம ட்ரெயின்லையும் போகலாம் ஐயா, அப்புறம் பஸ்லையும் போகலாம் ஐயா. ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படியே போகலாமே. நான் அவரை பிடிக்கிட்டேன் கடுப்பாடி 3 வருஷம் சொல்லிட்டேன், 3 கூட மட்டும் இருந்தேன். ஏதாவது ஒன்று சொல்லும், அவரை குழப்பி என்னையும் குழப்பி அவர் ட்ரெயினுக்கு ஒரு கன்வின்ஸ் ஆகிட்டாரு. நீ இப்போ பஸ்ஸில்ங்கிறீங்க அப்புறமா இல்லை என்ன சொல். அப்போ ஐயா என்ன சொல்கிறாங்க அப்போ செய்ய சொல்லிட்டு போய் ஏன் கொடுக்க இல்லை நம்ம ட்ரெயினில் போனால் போகலாம். ஐயோ இது நோக்கம் இல்லாமல் வேண்டு வைக்கக்கூடாது, நோக்கம் இல்லாமல் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கக்கூடாது. கிளியராக இருக்கணும் நம்மளுக்கு சமூகங்கள்ட்ட. என்ன நோக்கம்? ஆண்டவரே இது எங்களுக்கு தேவை, எங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டிய காரியத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுக்குறீங்க, அது எனக்கு வரி செய்யணும். ஏதோ ஒன்று ஜோம் பண்ணுங்க, இடப்படாமல் ஜோம் பண்ணுங்க, சோத்து போகாமல் ஜோம் பண்ணுங்க. கத்திர நியாயம் செய்ய இருப்பாரோ நிச்சயமாக செய்வார் என்று இயேசு சொல்லிட்டார். இயேசு அதை சொல்லிட்டார். ஆனால் நமக்கு அது கிடைக்கும். தேவ சோத்திரம் உள்ளதாக. ஆகியனால் 3வது நோக்கம் எப்படி இருக்குன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம என்ன செய்ய வேணும்? ஜபம் பண்ண வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் விசுவாசத்திலே ஜபத்தை ஓட வேண்டும். தேவ சோத்திரம் உள்ளதாக. 4வது பாயிண்ட், கத்திர சோத்திரம் உள்ளதாக நடத்துவதற்காக, அதாவது ஜபம் பண்ண வேண்டும். ஒரு காரியத்தை கர்த்தர்